பல்வேறு பத்திரிகைகளில் இன்றைக்கு வெளியாகியிருக்கக்கூடிய தலையங்கங்களை பற்றி முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச செய்தியை நீங்கள் சொல்லலாம். முதல் தலையங்கமாக தமிழ் ஹிந்து பத்திரிகை தண்ணீரை தொலைப்பவர்களா நாம் அப்படின்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய நீர்நிலைகளை பற்றின அந்த தலையங்கத்தில் பல ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருக்கு, 6 குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தின முதலமைச்சர் ஜெயலலிதா நீர்நிலைகளையும் காக்க வேண்டும் அப்படின்னு தமிழ் ஹிந்து சொல்லுது. தினத்தந்தியில் பச்சை கொடி காட்டி விட்டார்கள் என்ற தலைப்பிலான ஒரு தலையங்கத்தில் பிரதமர் வெளியிட்டிருக்கூடிய அந்த ஜன்தன் யோஜனா திட்டத்தை பற்றி எழுதியிருக்காங்க. இது ஏழை மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக நேரடி மானியம், கடன் வசதி போன்றவை கிடைப்பதற்கு உதவி கிடைக்கும்னு எழுதியிருக்காங்க. தோண்டி எடுத்த தீர்ப்பு அப்படின்ற தலைப்பில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு சட்டவிரோதம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு பற்றி தினமணி தலையங்கம் எழுதியிருக்கு. இதில் முறையற்ற ஒதுக்கீடுகள் மூலம் லாபம் அடைஞ்சவங்க, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்ற கருத்தை தினமணி அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவாதித்த குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதீங்கன்னு பிரதமருக்கும் முதலமைச்சர்களுக்கும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறத பற்றி தலையங்கம் வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கத்தக்கது. மோடி மந்திரி சபையில் 30% மேற்பட்டவர்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்குது. அரசியல் குற்றமயமாகிறதில் இருந்து தடுக்கணும்னு சொல்கிற அவர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியிருக்கக்கூடிய தலையங்கம் சுஷ்மா ஸ்வராஜ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க வெளிநாட்டுக்கு குறிப்பாக வியட்நாமுக்கு சென்ற பயணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. 2 நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அண்டை நாடுகளுடன் ஒரு நல்லுறவு வச்சுக்கணுன்ற மோடி அரசாங்கத்துடைய கொள்கையின் அடிப்படையிலான பயணம் இதுன்றது அந்த தலையங்கத்தோட சாரம். ஹிந்து கேரளத்தில் வெளியாகியிருக்கக்கூடிய மது விலக்கு அப்படின்ற ஒரு கொள்கை பற்றி தலையங்கம் எழுதியிருக்காங்க. மது விற்பனையை குறைக்க கேரள அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு பூரண மது விலக்கை நோக்கிய பயணமாக தெரிகிறது. இதனால் ஏற்படக்கூடிய அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான சவால்களை கேரளா எப்படி சமாளிக்க போகிறது என்பதை பொறுத்து தான் மற்ற மாநிலங்களில் மதுவிலக்கு குறித்து முடிவை எடுக்கக்கூடிய நிலைமை வரலாம்ன்ற கருத்தை ஹிந்து தெரிவிச்சிருக்கு. இது பத்திரிகைகளில் வெளியான தலையங்கம், அவங்களுடைய கருத்து. நீங்கள் படித்த செய்திகளில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பணும்னு நினைக்கிறத நீங்கள் சொல்லலாம். நான் இன்னைக்கு பார்த்த முக்கியமான செய்தி ஒரு நீதிமன்றம் தொடர்புள்ள செய்தி தான். இது கோர்ட் தீர்ப்புகளை அமல்படுத்த அரசு அதிகாரிகளுக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும்னு தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இது என்ன, பல பேர் அரசுடைய முறைகேடான நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு அரசு நிறைவேற்றுவதே இல்லைங்கிறது இருக்குல்ல அரசு அதிகாரிகள். அப்போ திரும்பவும் அவங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. போய் தீர்ப்பு நிறைவேற்றலாம்னு கேட்க, இந்த மாதிரி அவங்க அரசாங்கம் நீதிமன்றத்தை அவமதிக்குது அப்படின்னு சொல்லி போன ஜனவரியிலிருந்து இந்த ஆகஸ்டுக்குள்ளே மட்டுமே 938 வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவாயிருக்கு. அதாவது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாததுக்காக இதை சுட்டி காட்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ இது தவறு, இந்த சூழ்நிலை இருக்கக்கூடாது. ஆனால் கோர்ட் தீர்ப்பு கொடுத்து இத்தனை காலத்துக்குள் அது செயல்படுத்தப்பட வேண்டும் அல்லது மேல்முறையீட்டுக்கு வர வேண்டும். இன்னும் ஒரு தீர்மானமான தேதியை வரையறையை எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலாளர் அனுப்பணும் அப்படின்னு இப்போ ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு. இது ஒரு ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு உத்தரவு. சாதாரண மனிதர்கள் சட்டத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் தான் சட்டத்தை மதிக்கிறதுல, ஒரு நீதிமன்றம் சொல்கிற தீர்ப்பை மதிக்கிறதுல ஒரு முன்னோடியாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன? அது சரிதான். அது நீங்கள் சட்டத்தை மதித்து செயல்படுவது அப்படிங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தவிர்த்து கொண்டும் சில நீதிமன்ற தீர்ப்புகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதும் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதனால் அரசாங்கங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்து அதை செய்யணும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. நீதிமன்றம் அதை வற்புறுத்தணும். சரியான கருத்தான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே நீதிமன்ற தீர்ப்புல நிர்ணயிக்கணும்னு சொன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். எதற்கெடுத்தாலும் அப்பீல் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு சாதாரண மனிதர்களுக்கான நீதி மறுக்கப்படுற விஷயமாகவும் தாமதமாகிற விஷயமாகவும் இருக்கு. நீங்க படித்த செய்திகளில் நீங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறது? இன்றைக்கி பத்திரிகையில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், ராஜ்நாத் சிங்குடைய மகன், உள்துறை அமைச்சருடைய மகன் அரசு நடவடிக்கைகள் தலையிடுவது குறித்த பிரச்சனை வந்திருக்குது. இது தொடர்ச்சியாக எல்லா அரசுகளிலும் நடந்துகிட்டே இருக்குது. இந்திரா காந்தி காலத்தில் அவருடைய மகன் அரசாங்க விஷயங்களில் தலையிடுவது என்பது பெரிய சர்ச்சைக்குள்ளானது. வாஜ்பாய் காலத்தில் அவருடைய வளர்ப்பு மகன் இது மாதிரி செயல்பட்டார் அப்படிங்கிறது அன்றைக்கு பெரிதாக பேசப்பட்டது.
தமிழ்நாட்டினுடைய அரசியல் நமக்கு தெரியும். வாரிசு அரசியலுங்கிறது இங்கே ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக 2 கட்சிகளுமே செய்தது. இன்னொரு கட்சி வந்து என்னென்னா, இன்றைக்கி ஆளும் கட்சியாக இருக்கிறதுல ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி பெரிய அளவில் முந்தைய அரசியல் செயல்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இது வந்து உண்மையிலே ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு இழுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஜனநாயகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய ஆட்சிங்கிறதுல இது மாதிரி வந்து மக்கள் பிரதிநிதிகளுடைய பிள்ளைகள், உறவினர்கள் இவர்கள் அரசுக்குள் புகுந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதே போல் வந்து இந்த ஊழல் அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு விஷயம் இந்த நாட்டில் வளர்க்கப்படக்கூடிய இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது. இதுலேயும் ஜனநாயகத்திற்கு வந்து இந்த ஜனநாயகத்தில் வாரிசு அரசியலுக்கு இடமே கிடையாது. ஆனால் அது இன்றைக்கி வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயமாக போயிட்டு, ஆனால் இதற்கு வந்து சில நல்ல உதாரணங்களும் இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து காமராஜர் அல்லது நிருபம்சன் இவங்கெல்லாம் வந்து அரசியலில் தங்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க கலக்க விட்டதே கிடையாது. ரொம்ப தன்னுடைய தாய் ரொம்ப தனிமையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து சென்னையில் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்து கொள்ள விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து காமராஜர்கிட்ட போய் அவருடைய நண்பர்கள்லாம் வற்புறுத்திய பொழுது கூட அதெல்லாம் வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க. அப்புறம் அவருடைய தம்பி 2 பேரும் வந்திருப்பான், ஃபோன் எடுப்பான், ஏதாவது அரசாங்கத்தில் வந்து அவனை மாற்றுமா, அதெல்லாம் வர வேணாம், அந்த அம்மா இங்கே இருக்கட்டும், நான் பணம் அனுப்பிடுறேன்னு சொன்னார் அவர். அது போன்ற ஒரு நிலைமை என்பது இருக்கணும். குறிப்பாக வந்து இந்த பிள்ளைகள், அமைச்சருடைய பிள்ளைகள் வந்து அரசியலில் தலையிடுவது, இதை வந்து நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும். மோடி அரசாங்கம் ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை தருவேன்னு பதவிக்கு வந்த அரசாங்கம் வந்த ஒரு மாதத்திற்குள் நம்பர் 1க்கும் நம்பர் 2க்கும் இடையில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்பவும் எல்லா ஆட்சிகளிலும் இந்த நிலை தொடரத்தான் செய்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஞானி, இதில் வாரிசு தலையிடுறார், அவர் வந்து அரசு நடவடிக்கைகளில் தலையிட்டு ஆதாயம் பார்க்கிறார்ன்றது ஒரு புகாராக இருக்குது அப்படின்றத அவரே தான் சொல்லியிருக்கிறார். இது வந்து வெறும் வதந்தி, இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் நோக்கத்துக்காக அந்த அமைச்சரவையில் இருக்கிற இன்னொரு அமைச்சர் தன்னுடைய புகழை குலைப்பதற்காக செய்கிறார்னு ராஜ்நாத் சிங் சொல்கிறார். இந்த 100 நாட்கள் இன்றைக்கு நிறைவடையுது மோடி அரசாங்கம். அதனுடைய 2வது இடத்துல மோடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்படி சொல்கிற புகாரை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, முதல்ல அமைச்சரவைக்குள்ளே இன்னொருத்தர் இப்படி செய்கிறான்னு சொன்னால் அது உடனடியாக தன் பிரதமர்கிட்ட தீர்த்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே இது உள்ளுக்குள்ளே இந்த சிக்கல் இருக்குது. ஒரு சகாவே தனக்கு எதிராக அப்படி செயல்படுறாருங்கிற போது அது கடுமையாக அங்கே தான் தீர்த்திருக்கணும். இது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு சமாதானமாக இருக்க ஒழிய ஒரே பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனையில் ஒரு முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டு தன்னுடைய மகன் குற்றமற்றவர்னா நிரூபிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இல்லை, கான்கிரீட்டான ஒரு ஆதாரபூர்வமான புகாரோ எதுவுமே இல்லாமல் ஒரு வதந்தி, ஒரு வேண்டுமென்று ஒரு வதந்தியை கிளப்பி விடுகிறார்கள் அப்படின்ற அளவில் தான் அந்த புகார் இருக்கிறது. வேற எந்த ஒரு இந்த வதந்திகள் வந்தால் வதந்திக்கெல்லாம் விசாரணை கமிஷன் அமைப்பது அல்லது விசாரணை உத்தரவிடுவது என்பது சாத்தியமானது. ஒரு விசாரணை கமிஷன் தேவையில்லை. ஆனால் ஒரு பிரதமர் அளவில் இது என்ன என்று விசாரித்து ஒரு முடிவு சொல்ல வேண்டிய, பிரதமர் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்துடுது இல்லை. ராஜ்நாத்துடைய மகன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தவறானது அப்படின்னு பிரதமர் சொன்னார்னா இந்த விஷயம் கிளியர் ஆயிடுதுல்ல. பிரதமர் இதை பத்தியெல்லாம் கருத்தே தெரிவிக்கிறது இல்லையே. ராஜ்நாத் சிங்கே தன்னுடைய மகனை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா வினோதமா அப்படி இல்லை. இந்த பிரச்சனை நான் விசாரிச்சேன், இது பொய் குற்றச்சாட்டு அல்லது உண்மை குற்றச்சாட்டு இருந்தால் நான் நடவடிக்கை எடுக்கிறேன், இது பொய் குற்றச்சாட்டு நான் நடவடிக்கை தேவையில்லை, இந்த பொய் குற்றச்சாட்டு சொன்ன சகா மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு இல்லை மோடி சொல்லணும். மோடி வந்து எதற்குமே பதில் சொல்லாத பிரதமராக தன்னை வடிவமைச்சுக்கிட்டு இருக்காரு 100 நாட்கள்ல. கேபினெட்டில் வந்து 2வது யார் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று. அடிக்கடி பிரதமர் வெளியில் போகும்பொழுதெல்லாம் தலைமை தாங்கி செயல்பட வேண்டிய ஒரு நபர் வந்து 2வதாக இருக்கக்கூடியவர். அப்படி 2வது யார் என்பதை இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதே பல குழப்பங்களுக்கு காரணமாக இருக்குது. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.